நேற்று வந்து ஒரு புயலே அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோடில் என்ன இருக்க போகுது, இனிமேல் எதுக்கு பிக் பாஸ். இன்றைக்கி எபிசோடே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு வந்து நல்லா ருசியாக பிரியாணி வேணும்னா நம்ம வந்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தான் பிரியாணி செய்வோம். ஆனால் அதை ருசிக்கும் போது, சாப்பிடும் போது, தேவைப்படும் போது இதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தான். அதாவது அப்படி தான் மற்றவங்கள வந்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து ஒரு இழிவுபடுத்தி நான் மென்ஷன் பண்ண வரல. ஆனால் ஒரு மசாலா, ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருக்கணும், ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் இருக்கணும், ஒரு வில்லி தேவைப்பட்டா இருக்கணும், ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் இருக்கணும், ஒரு காமெடியன் இருக்கணும். இது மாதிரி தான். இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது ஒரு கமர்ஷியல் மசாலா படம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். இருந்தாலும் வெளியே போன 2 பேரில் ஓட்டிங்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக வந்து டாப் 2 டாப் 3 கன்ஃபார்ம் ஃபைனல்ஸுன்றது ரொம்ப நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால, சம்பவன்ற பேரில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால வெளியே தூக்கி போட்டாங்க. ஓகே, இருந்தாலுமே வந்து அதுக்காக வந்து இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடாது. ஏன்னா இந்த பணப்போட்டி யார் எடுக்க போகிறா, யார் வெளியே போக போகிறா, அண்ட் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறா அப்படின்றதான் நிறைய விஷயங்களுக்கு வந்து கேள்விக்கெலாம் பதில் தெரியணும் இல்லையா. ஏன்னா நான் இந்த சீசன் பற்றி முன்னாடியே நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சீசனில் வந்து ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப ஃபேமஸான நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டு, நிறைய விஜே, நிறைய மாடல், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமானவங்கன்றதை விட அங்கங்கே முன்னப்பின்ன தெரியாதவங்க செலெக்ஷன்ஸ் நிறைய பேர், சில பேர் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு திவாகர் செலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. இந்த சீசன் நல்லா இல்லை, இந்த சீசனே மொக்க, இந்த சீசனோட செலெக்ஷனே ஒர்ஸ்ட்டு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் அது இதுனாங்க. நான் என்னோடய கருத்து அப்போ என்ன நான் சொன்னேன்னா, பிக் பாஸோட பியூட்டியே இதுதான். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸாக, ரொம்ப ஒரு ஆல்ரெடி ஃபேமஸாக இருந்து நல்ல பேர் வாங்கி ரொம்ப கொடிகட்டி பறந்து ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கிறவங்க உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட அந்த இமேஜ் கான்ஷியஸ்னஸ் மைண்டில் அப்படியே தூக்கி வச்சுட்டே தான் ஆடுவாங்க. நமக்கு கிடைச்ச பேரை வந்து இழந்துடக்கூடாது, கிடைச்ச இடத்த விட்டுறக்கூடாது, நம்மளோட இமேஜ் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி முடிஞ்ச அளவு எப்பயுமே ஒரு கேமரா கான்ஷியஸாக சில விஷயம் பண்ணுவாங்க, நடிச்சுட்டு போவாங்க, ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், சாதிக்கணும், நம்ம வெளியே தெரியணும், இல்லாட்டி வந்து எந்த ஒரு கேமரா எக்ஸ்போஷர், பெருசாக ஒரு மீடியா ஒரு பரிச்சயமே இல்லாத ஒரு ஆட்கள் ஒரு செட்டை வந்து உள்ளே தூக்கி வச்சிங்கன்னா அவங்க தான் வந்து தான் எப்படிப்பட்ட கேரக்டரு, நான் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நம்மக்கிட்ட அப்படியே அர்ப்பணிச்சுட்டு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க. அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்போ அதில் நமக்கு பிடிச்ச ஹீரோ யார், வில்லன் யார், நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ்லாம் யாருன்றதை சூஸ் பண்ணுறது மக்களோட விருப்பம். அது ஒருத்தவங்களுக்கு மாறும். ஸோ அதுதான் அந்த பியூட்டியோட, பிக் பாஸோட பியூட்டியே. அதனால் வந்து இப்போ ஏன் இவ்வளோ இழுத்து மொக்க போட்டேன்னா, இந்த சீசனோடைய வின்னர் இன்னும் நம்மளால் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, கானா வினோத்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஓகே அவர் தான் தோணலாம். இல்லாட்டி இப்போ இந்த ஓட்டிங் ட்ரெண்ட் வச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வினோத்து தான் வின்னரு, திவ்யா ரன்னரு அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஓட்டிங்கை வச்சு தான் சொல்கிறாங்க தவிர, இந்த சீசனு எப்பயுமே பொதுவாக பிக் பாஸில் 1.5 மாதம் அதிகபட்சம் 2 மாதத்துலேயே வந்து அவ்வளோதான், இவர் தான்ப்பா வின்னு, இந்த பொண்ணு தான் ஜெயிக்க போகுதுன்றதை ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை நோக்கி கேம் போகும். இந்த சீசன் அப்படி இல்லையே. அது ஒரு கேள்விக்குறியிலே வச்சுருந்தாங்கல்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. சரி, ஓகே. அதாவது எபிசோடில் ஒன்றும் இல்லைனா இப்படி தான் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு அப்படியே தேர்த்தி ஏதாவது பேச வேண்டியது வரும். பட் ஆனால் நான் பேசுனது எனக்கு வந்து சொல்ல வேண்டிய கருத்தாக தான் தோணுச்சு. நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றிலாம் பேசினாங்க. அப்புறம் இந்த விக்ரம் திவ்யா பஞ்சாயத்தெல்லாம் சும்மா பஞ்சு முட்டாய் விற்கிற பஞ்சாயத்து மாதிரி, அதாச்சும் பஞ்சு முட்டாய் விற்கிறன்றது தான் காமெடின்ற பேர் வளரக்கூடாது, ஜுஜிபி மேட்ருன்னு சொல்ல வந்தேன். என்னென்னா இதில் வந்து யார் தப்பு யார் ரைட்டுன்றதை விட விக்ரம்ன்ற ஆள் வந்து ஒரு இடத்துல எந்த மனுஷனாக இருந்தாலுமே தான் மேலே வந்து தப்புன்ற மாதிரி ஒரு லாஜிக் இல்லாத விஷயத்துக்கு ஒரு முன்கோவமோ ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகிற மொமெண்ட் இருக்கும். விக்ரமுக்கு அந்த மொமெண்ட் நடந்துருச்சு. ஏன்னா திவ்யா, நான் அன்றைக்கி சொன்னேன்ல, அவங்க ஒய்ஃப்னு வாய் விட்டு சொல்லலை, இவரா ஒய்ஃபுன்றதை கொண்டு வந்து அப்புறம் இவரா ஒய்ஃப் பற்றி பேசாதுன்னு சொல்லி சத்தம் போட்டாருன்னு. ஸோ விக்ரம் மேலேயும் பெருசாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை பிராண்ட் பண்ணி தப்பு சொல்கிறதுக்கோ, இல்லை திவ்யா விக்ரமை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை பெருசாக ஒன்றும் கருத்து இல்லை. இருந்தாலுமே வேறு பேச ஒன்றும் இல்லைன்னு இதை ஒரு விஷயமா பேசி லாஸ்ட்டில் வந்து சில பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அண்ட் மெயினாக வந்து பொட்டி கொண்டு வர்றது எப்படா நடக்கும்ன்ற மாதிரி அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனால் ஹோஸ்ட்டே வந்து பொட்டி வருது பொட்டி வருது பொட்டி வருதுன்றத என்னமோ இவர் தான் வந்து ஒரு சைக்கிளில் பின்னாடி வச்சு கொண்டு வந்து பொட்டியை விற்க போகிற ஒரு மாதிரியே வந்து விளம்பரம் பண்ணிட்டு போயிட்டாரு. சுபிக்ஷா எவிக்ஷன் தான் மெயினான விஷயம் இன்றைக்கி. ஒரு அழகான எவிக்ஷன்னு சொல்லலாம். ஏன் அழகான எவிக்ஷன்? சில எவிக்ஷன்லாம் பார்க்குறதுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். அதாவது பிடிக்காத கேரக்டர் போகிறப்போ ஒரு திருப்தி வரும், அது வேறு. இது வந்து நல்லா நான் சொன்னேன்ல வாழ்ந்துட்டு போவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் யாருன்றதை காமிச்சிட்டு ஒரு பொண்ணு போயிருக்கு. பிக் பாஸோட பியூட்டின்னு அடிக்கடி சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு அந்த கேம் ஷோ மேலே இருக்கிற அந்த பாசிட்டிவ்ஸ் எப்பவுமே ஹைலைட் பண்ணி காட்டுறது எனக்கு பிடிக்கும் ஆஸ் அ ஃபேனாக. ஒரு விக்கல்ஸ் விக்ரம்னு இங்கே சென்னையில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவருக்கு அதே ஊரில் ஒரு மீனவ சமுதாயத்தில் அப்பா கூட கடலுக்கு போயிட்டு வர ஒரு பொண்ணு, இவங்க 2 பேருக்கும் ஒரு கனெக்ட், அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அந்த ஒரு 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 சீன் நடக்குதுல்ல, அதுதான் பிக் பாஸோட அழகே. அதுவும் இந்த புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே வரப்போ இந்த சுபிக்ஷாலாம் ஏன் இருக்குன்றதே, அந்த பொண்ணு இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பிஹேவியர் காமிச்சாங்க. இன்றைக்கி அந்த சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை ஒரு குழந்த மாதிரி, அது நடிப்பு இல்லைன்றதெல்லாம் அடுத்து ஓகேவா, எல்லாத்தையுமே நம்ம வந்து சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படி இப்படின்லாம் சொல்லி நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வைக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு வந்துச்சுல்ல. அதாவது இந்த சாண்ட்ரா வந்து எல்போ வச்சு சுபிக்ஷா மேலே ஒரு காண்டில் இருந்துச்சு, சில விஷயம்லாம் பண்ணுச்சு. ஆனால் அது அப்படியே மாறி இருக்குல்ல இன்னைக்கு. இதுதான் பார்க்குறதுக்கே அழகு. இது வந்து சுபிக்ஷா கிடைச்ச வெற்றி. பிடிக்காத கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிடிச்ச கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் டிசர்விங்காக வாங்கிட்டு போதில்ல. பிக் பாஸே வந்து ரொம்ப நிறையா பாராட்டி ரொம்ப ரொம்ப மனசார நிறையா பேசினார். எனக்கு என்ன ஒரு கோவம்னா, இதை பற்றி நிறையா சொல்லிட்டேன், திரும்ப நான் அதை பற்றி இழுக்க விரும்பலை. இந்த சுபிக்ஷாவை பற்றி பேசும்போது பாட்டும் போது அந்த பொண்ணோட சமூகம் அதிலேருந்து வந்திருக்குன்றது எவ்வளோ பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. அதை உள்ள ஒருத்தர் கொச்சப்படுத்தி பேசினப்போ அவனை கேள்வி கேட்காம விட்டிங்களாடா அப்படின்றதா வந்து ஒரு வைத்தறிச்சல். அது ஓகே, அதை பற்றி நேற்று நிறையா பேசிட்டோம், முடிஞ்சு போச்சு, ஓகே வாட் எவர். அண்டு வினோத் அவர் இதை பற்றி அவரும் பேசியிருக்காருல்ல, அவர் வாயிலிருந்து சுபிக்ஷான்ற கண்டஸ்டன்ட் இந்த 24 வயசில் இந்த பொண்ணு வந்து சாதிக்கணும், வீட்டுக்கு எதாவது பண்ணணும், எல்லாரையும் கரை சேர்த்துடணும், தம்பியை பற்றி யோசிச்ச விஷயத்த நோட் பண்ணி கண் கலங்கி சொன்ன அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாகவே வந்து இதை நோட் பண்ணி அந்த பொண்ணு வெளியே போகிறப்போ ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிற அதே ஆள் தான் அந்த பொண்ணு பேசுகிறப்போ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சும்மா இதை சொல்லாதம்மான்னு தேவையில்லாமல் ஒரு புள்ளி மாதிரி ஒரு கலாய்க்கிற டோன்லேயுமே பேசுகிறாரான்றதே வந்து கம்பேரே பண்ணி பார்க்க முடியல. கலாய்க்கிறது வேறு, பட் எதை சொல்லி கலாய்க்கிறோம், எதை வச்சு கலாய்க்கிறோன்றது வேறு. நம்ம இதை பற்றி திரும்ப நிறையா பேசினாலுமே இன்றைக்கி அதில் சம்மந்தப்பட்ட வினோத்ன்றதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ வினோத் வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸை நிறையா காமிச்சிருந்தா அவர் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்பால் பண்ண சில அங்கங்கே சில விஷயங்களை கூட வந்து கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்பால் மட்டும் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே இவனால தான் இவன் கெட்டான், இவளால் தான் இவன் கெட்டான்றத யாராக இருந்தாலுமே சொல்கிறது தப்பு தான். ஏன் அவனுக்கு அறிவு இல்லை, வினோத்துக்கு அறிவு இல்லையா? வினோத் வந்து பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நியூ சென்ஸுன்ற பட்டம் ஏன் அவர் கொடுத்தன்னா, திவாகரில் ஆரம்பித்து பல பேரை, மெயினாக திவாகரை அந்த வெளியே இருந்து ஆதரவை வந்து சொன்ன மாதிரி ஒருத்தனை நோண்டி நொங்கெடுத்து புள்ளின்னு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் அவன் வாயிலிருந்து வார்த்தையை பிடிங்கி அவனை வெளியே அமைச்சதெல்லாம் வந்து வினோத்துக்கு தான் அந்த பாராட்டெல்லாம். ஸோ அதனால தான் வந்து உடனே வின்னர்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயம் இருக்குது இது இல்லாமல். ஸோ அவர் இன்றைக்கி சுபிக்ஷா வீடு பேசி அமைச்சது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அரோரா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணி விஜய் சேதுபதியே வீட்டுக்குள்ளே வந்துட்டார். எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஒரு நல்ல சாதனை தான், அதெல்லாம் பாராட்ட வேண்டியதெல்லாம் ஓகே தான். பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் வீட்டுக்குள்ளே போய் ஹோம் டூர் காமிச்சிட்டு அப்புறம் அந்த கிளைமேக்ஸு கடைசி 2 பேரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு ஹோஸ்ட் உள்ளே வந்தால் தான் அது ஒரு கெத்தாக இருக்கும். உலகநாயகன் அந்த மாதிரி உள்ளே நடந்து வரப்போ இங்கே பாரு கமல் சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்ற மாதிரி பார்க்குற நமக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வைப்ரேஷனே உருவாகும். அது ஒரு தனி மொமெண்ட்டு. அது வந்து பிக் பாஸ் கமல் ஃபேன்ஸுக்கு கூட புரியுமான்னு தெரில. ஒரு கமல் ஃபேனாகவும் இருந்துட்டு பிக் பாஸ் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரிய வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு தனி ஸ்பெஷல் மொமெண்ட் எப்பயுமே. அந்த 106வது நாள் வந்து டக்குன்னு
கமல் வந்து அப்படி ஒரு உள்ள கோட் சூட்டை போட்டு நடந்து போகிறப்போ, அந்த 2 கண்டஸ்டன்ஸ் இருக்கிறப்போ அது போகிறப்போ வந்து அது ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். டிக்கெட் டு ஃபினாலேக்கு உடனே வந்து என்ட்ரி கொடுத்து வீட்டுக்குள்ளே வந்து கிச்சன் கிட்ட நின்று சாக்லேட்டை வாங்கி தின்னுட்டு பேசிக்கிட்டு திரும்ப இப்போ வந்துட்டு போயிட்டாரு. இதனால் என்னென்னா அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் வர்றது அந்த ஒரு கெத்தே இல்லாமல் போயிடுச்சு. அது இன்றைக்கே வந்தாருன்னு தெரில. இப்போது அதுக்காக கமல் கூட கம்பேர் பண்ணி விஜய் சேதுபதி அவ்வளோ கெத்தாக இருக்கணும் வரும்போது ஃபீல் எதிர்பார்க்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ வந்துட்டு போயிட்டாரு, இன்னும் அடுத்த வாரத்தில் வந்துடுவார். அதுக்கு எதுக்கு இப்போ வரணும்? அடுத்த வாரம் வந்தால் அது ஒரு அந்த லாஸ்ட் டாப் 2 கிடச்ச ஒரு தனி கௌரவமாக இருக்கும்ல, அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்டு இன்றைக்கி எபிசோடு வந்து எஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்கவுங்க பொழப்ப பார்க்கலான்ற மாதிரி. அடுத்த பிக்கஸ்ட் சுவாரஸ்யம் வந்து இந்த பொட்டி வருது, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, அதை யார் எடுத்துகிட்டு போகிறான்றது தான். நிறைய பேர் வந்து அந்த பொட்டிக்கு வந்து விக்ரம் பேரை சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ விக்ரம் எடுப்பாருன்னு எனக்கு தோணலை. அண்டு என் மனசில் வந்து சரி ஓகே, கானா வினோத் வின்னர் ஆனது உடம்பாடில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு யார் வின்னர் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடணும். ஸோ இன்றைக்கி வேணான்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு கால்குலேஷன் இருக்குது. நான் வந்து இந்த கடைசி கமருதீன் பார்வை வெளியே போன வரைக்கும் உள்ளே யார் எப்படி ரியாக்ட் பண்ணால், யாரை கட்டி பிடிச்சா, யாரை என்ன சொல்லி அமிச்சா, இதெல்லாம் மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2-3 பேருக்கு அந்த தகுதி இருக்கிறப்போ அதில் பெஸ்ட்டாக யாரை சொல்கிறது அப்படின்றதுல எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி அதை பேசினா அது ஒரு தனி டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதை பற்றி தனியாக பேசலாம். தனியாக பேசணும் சின்ஸ் வேறு வீடியோவில் பேசுகிறேன். அண்டு வெளியே போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்றத பற்றி சொல்லணுன்னா, அதை பற்றி சொல்லணுன்றது நம்மளோட வேலை கிடையாது. பிக் பாஸ் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக பேசலாம். இருந்தாலுமே நான் வந்து என்ன பார்த்தேன்னா, இப்போ நேற்று வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு எதிர்ப்பை காமிச்சு பேசிட்டு இன்னைக்கு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் வாழ விடுங்க, வாழ விடுன்னு வந்து என்னமோ அஜித்குமார் மாதிரி வீட்டு வாசலில் எழுதாத குறையாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஆள் நேற்று பார்த்தா நேற்றும் கொந்தளிச்சு பேசியிருப்பாங்க. இவங்களோட கருத்து, இவங்களோட சிந்தனை எல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ஓகேப்பா, முடிஞ்சிருச்சு, இது ஒரு ஷோ தானே, இனிமேல் அவங்கள எதுக்கு அந்த ஹேட்ரட் வேணாம், அந்த ஒரு இதை நிறுத்திடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்டென்ஷன் கரெக்டு தான். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் பாடம் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா என்னமோ வந்து அவங்க தான் வந்து ஒரு என்னமோ வந்து அன்னை தெரசா மாதிரியும் ஒரு ஒரு செயின்ட் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் பண்ணக்கூடாத தப்ப ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சமுதாயத்தை வந்து நம்ம தான் வந்து இறங்கி சுத்தப்படுத்தணுன்ற மாதிரியும் இந்தியன் தாத்தா ரேஞ்சுக்கு பயங்கரமாக யோசிச்சு காசு எடுக்கிறப்போ பார்க்குறதுக்கு ஏன்பா எல்லாருமே தானே கோவப்பட்டீங்க? எல்லாருமே ஒரு ஷோவை பார்க்குறோம், ஒரு ஆடியன்ஸாக ரியாக்ட் பண்ணுறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், பாராட்டுறோம், மறக்கிறோம், மன்னிக்கிறோம், தேவைப்பட்டால் திரும்ப எதிர்ப்போம். இது வந்து நடக்கிறது தானே. முடிஞ்சிருச்சு, சரி ஓகே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நானும் பேசிட்டேன், இனிமேல் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், அடுத்த டைட்டில் வின்னர் யார், பொட்டி எடுக்க போகிறது யாருன்னு பேசுகிறோம்ல, அது மாதிரி வந்து பேசிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க சில பேர், இந்த ஆடியன்ஸவே பிராண்ட் பண்ணி குறை சொல்லி, உங்களால் வந்து ஒரு 2 பேரோட வாழ்க்கையே போச்சு, அவங்களால இந்த ஏர்த்தில் வாழவே முடியாது, அவங்களாம் ஜூபிட்டருக்கும் வீனஸ்க்கும் மார்ஸுக்கும் தான் இடம்பெயர்த்து போகணுன்ற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பேசுகிறவங்கள வந்து சரிம்மா நீயும் பேசாத, நீங்களும் பேசாதீங்க, நானும் பேச மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி நீங்களும் அதை அதில் இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எஸ், இந்த 2 பேரில் வந்து நான் கமருதீன் ப்ரொஃபைலை நான் ஃபாலோ பண்ணல. இப்போலாம் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு தெரிஞ்சால் வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஒருத்தன் உயிரோடு இருக்கானா இல்லையான்றதுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வாட்ஸ்அப் ஆன்லைனில் இருக்கியா இல்லையான்றதை தாண்டி இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடுறானா இல்லையான்னு பார்க்க போயிட்டாங்க இப்போ எல்லாருமே. ஒருத்தன் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடலைன்னா, கொஞ்ச நேரம் ஆன்லைன் காட்டலைன்னா ஒன்று செத்துட்டோன்னு முடிவு பண்ணிடுறாங்க, இல்லாட்டி பாவம் ஏதோ லைஃப்பில் கஷ்டம் போலன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் வேறையா, இவங்களுக்குலாம் இன்ஸ்டா தான் பெரிய அடையாளம். பார்வதி மற்றவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக போடுற போஸ்ட்டு ரீல்ஸ் எல்லாம் வந்து ரீஷேர் பண்ணி அந்த விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து டேமேஜ் கண்ட்ரோல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யார் ஒருத்தவங்க வந்து நான் டேமேஜ் ஆகிட்டேன்றதை உணர்றாங்களோ அவங்க தான் டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்குவாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் டேமேஜ் ஆகலை, எனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, நான் பண்ணதுக்கு ஆகிட்டு தான் பேசுகிற ஆளில். ஸோ அதனால் பார்வதி வந்து அந்த போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம கம்முவோட போஸ்ட் வந்து எதுவுமே நான் சர்ச் பண்ணி நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு காட்டலை. சர்ச் பண்ணி பார்க்கவும் நான் லாஸ்ட் எப்போ பார்த்தேன்னு ஞாபகமும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் போட ஆரம்பிச்சிருப்பாரா என்னன்னு தெரில. அதை பற்றி யாராவது பார்த்தா, ஏன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ நான் பார்க்கல. ஸோ அதை பற்றி நான் பேசக்கூடாது. ஏதாவது பார்த்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சுக்கலாம். அண்டு வேறு என்ன விஷயம்? எஸ், அதுதான். ஸோ வந்து இப்போது அடுத்து கிளைமேக்ஸ் நோக்கி போகிறோம். யார் பணப்போட்டி எடுக்கிறா, யார் வின்னர் ஆகிறா, இதுதான் 2 கேள்வி. அண்டு சுபிக்ஷா எவிக்ஷன் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ கனி எவிக்டானது எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு வைல்ட் கார்டுன்றதை தாண்டி வீட்டுக்குள்ளே ஆடின கேமும் சரி, நிறைய இடங்களில் ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடின மாதிரி, ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் எத்தி கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்றதுனால அப்படியே தூக்கிட்டு போய் உச்சத்தெல்லாம் வைக்க முடியாது. சாண்ட்ரான்ற கண்டஸ்டன்ட் இருக்கிறப்போ கனி எவிக்ட் ஆகுது, சுபிக்ஷா எவிக்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக நான் பார்க்குறேன். ஒயில்ட் கார்டுனாலே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் வந்து அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒயில்ட் கார்டுனா எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு இருந்துட்டு அப்படியே வெளியே போயிரு, வின்னர்லாம் ஆயிடாதுன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். என்னதான் இருந்தாலுமே அது ஒரு அட்வான்டேஜ் தானே. வெளியே இருந்து 30 நாள் 20 நாள் பார்த்துட்டு உள்ளே வருதுன்றது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ், என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு. அந்த விதத்தில் பார்க்குறப்போ அர்ச்சனாவோட சீசனில் வின் பண்ணுற தகுதி வேறு யாருக்குமே இல்லைன்ற ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அர்ச்சனா ஜெயிச்சது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மாயா கூட்டம், அந்த கூட்டத்தெல்லாம் அப்பா அவ்வளோ புள்ளி பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருச்சுன்னா ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்கிற ஒயில்ட் கார்ட்ஸ் வந்து இப்போ அமித் போயிட்டாரு, திவ்யா இருக்காங்க. திவ்யா ஆடின ஆட்டத்துக்கு ஒரு இடம் வரைக்கும் போகலான்னு தோணுது. ஆனால் சாண்ட்ரா ஆடின ஆட்டத்துக்கு இந்த இப்போ இருக்கிறதே டிசர்விங் இல்லை. டாப் 5 கண்டிப்பாக போயிடவே கூடாது. அவங்க வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்து பேசுகிறதுலே கண்டுபிடிச்சிடலாம். சேஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. ஆனால் வெளியேருந்து வந்து பிரஜின் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம், அதெல்லாம் ஓகே. அண்டு பாருக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி பாம்பு கூட உட்காந்து பேசின மாதிரி கடைசியில் பாம்புக்கிட்டே கொத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதிலலாம் வந்து அவங்களுக்கு ஒரு அனுதாப ஓட்டுன்றது கிடச்சாலுமே அஸ் அ கண்டஸ்டண்ட்டாக பார்த்தா கனி வெளியே போயிட்டாங்க, சுபிக்ஷாவும் வெளியே போயிடுச்சு. ஆனால் சாண்ட்ரா உள்ளே இருக்குன்றது வந்து டிசர்விங்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எரிச்சலாகவும் காண்டாகவும் தான் இருக்குது. இப்போது அவங்க எல்லாருமே வந்து ஒரு பேஷண்ட்டுன்ற மனநிலையில் பார்க்குறாங்க. இன்னும் அட்ரோலியம் பண்ணிட்டு இருந்தால் நானும் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். ஸோ சீக்கிரமே சாண்ட்ராவை இந்த மிட் வீக் எவிக்ஷன் ஏதாவது வரும்ல, அதில் அமுச்சு விட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இல்லை. கடந்த 1-2 வாரமாக இருக்கிறதுக்கு எனக்கு கேட்டால் சாண்ட்ராக்கு தகுதியே இல்லை. இந்நேரம் வெளியே போயிருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.